ஸோ நம்மட போன கிளாஸ்ல வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ்கள் இருக்கா? ஆஹ் இம்மாஷா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். ரைட். இன்னொரு ஆளும் இருக்கிறா போல இருக்கு. ரைட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சல்ஹா, சல்ஹா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? போன கிளாஸ் ரெக்கார்டிங் பாத்தீங்களா? ரெக்கார்டிங் வந்துட்டு இல்ல கொடுத்துருக்குறேன். சார். ரைட், ரைட், ஓகே. ரைட். ஸோ நம்ம ஆமா சார். வந்துட்டு ரைட், ரைட், ஓகே. ஸோ கணனிட நினைவகத்தை வந்துட்டு நம்ம ரெண்டு வகையா பிரதானமா பிரிக்கலாம். ரைட். ஸோ கணனிட நினைவகம். ரைட். ஸோ நம்ம கணனிட நினைவகத்தை பத்தி வந்துட்டு முதலாம் பாடத்துல பார்த்திருப்போம். ரைட். ஸோ நம்ம முதலாம் பாடத்துல கணனிட நினைவகத்தை பார்த்திருப்போம். ஆனா நம்ம இங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம நேரத்துல பார்த்த கன்செப்ட்கள் தான், ஆனாலும் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஆஹ் சில விதத்துல வந்துட்டு நம்ம அந்த கணனிட நினைவகங்களை வந்துட்டு வகைப்படுத்த போறோம். ரைட். கொஞ்சம் இருங்க. Right. நம்ம சரி பார்ப்போம். ஸோ கணனி நினைவகங்கள். ரைட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் மெமரி பத்தி சொல்லுங்க அப்பா அம்மா. ஆஹ் ஹிமாஷா, சொல்லுங்க அப்ப உங்களுக்கு கணனிட நினைவகங்கள் பத்தி தெரியுமா? என்ன நினைவகம் நீங்க படிச்சிருக்கீங்க? பிரதான நினைவகம், இரண்டாம் தர நினைவகம். வெரி குட். பிரதான நினைவகம், இரண்டாம் தர நினைவகம் என்று சொல்லி நம்ம நேரத்துல படிச்சிருக்கோம். ஸோ நம்ம அது வந்துட்டு கணனிட நினைவகங்களை வகை பிரிச்ச ஒரு நம்ம அந்த டைப்ல நம்ம நேரத்துல பிரிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இது நான் நேரத்தோட பேசின விஷயங்கள் தான். கணனிட நினைவகங்களை வந்துட்டு நம்ம volatile மெமரி, அதே நேரம் non volatile மெமரி என்று நம்ம கணனிட நினைவகங்களை பிரிக்கலாம். அதாவது volatile மெமரிங்கிறது வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா நிலையான நினைவகம். அடுத்தது வந்துட்டு நான் volatile மெமரின்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் இருங்க, நான் volatile மெமரின்னு சொல்லி சொன்னா அது வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ். முதலாவது டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் மெமரி வந்துட்டு volatile மெமரி. ரைட். இது ரெண்டாவது வந்துட்டு நான் volatile. ஸோ இந்த volatile மெமரின்னு சொல்றேன். இது வந்துட்டு இதுல தமிழ் பதம். ஸோ இதுல தமிழ் பதத்தை நம்ம பார்த்தோம். ஆஹ் அழிதகு நினைவு, அழிதகு நினைவகம் இல்லாட்டி வந்து நிலையற்ற நினைவு. ஸோ நிலையற்ற இல்லாட்டி அழிதகு நினைவகம் என்கிற அந்த வேர்ட்லயே உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த சொல்லுல உங்களுக்கு வந்துட்டு இதுல அதையில என்ன இருக்கு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கும். ஸோ இந்த அழிதகு நினைவகம், ரைட். ஸோ கைட்ல போட்டிருக்கிற விடையை நாங்கள் போடுவோம். அழிதகு நினைவகம் என்ன செய்யும்னு சொன்னா தரவுகளை வந்துட்டு தற்காலிகமா மாத்திரம் சேமிக்கும். ரைட். ஸோ தரவுகளை, அதாவது தரவுகளையோ இல்ல கட்டளைகளையோ, கட்டளைகள் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, நம்ம இப்ப ரெண்டு நம்பரை வந்துட்டு கம்ப்யூட்டர்ல என்டர் பண்ணிட்டு, அதாவது ஒரு கணினியில என்டர் பண்ணிட்டு அந்த நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற ஒரு
கட்டளை நம்ம ரெண்டு நம்பரை நம்ம கூட்ட செல்லலாம், இல்லாட்டி கழிக்க செல்லலாம். ரைட். அப்ப அந்த கட்டளைகளையோ இல்ல தரவுகளையோ வந்துட்டு இவர் என்ன செய்வாரு, இந்த volatile memory வந்துட்டு தற்காலிகமா தான் சேமிப்பார். உண்மையை சொல்ல போனா நீங்க கம்ப்யூட்டரை ஒன் பண்ணி இருக்கிற டைம்ல மட்டும்தான் இந்த volatile மெமரி பாவிக்கப்படும். அதாவது கணனிய நீங்க பாவிக்கிற நேரத்துல மட்டும்தான் ரைட் இந்த volatile மெமரி பாவிக்கப்படும். ரைட். ஸோ volatile மெமரி, ஸோ volatile மெமரிய இப்ப விமாசா ஆரம்பத்துல சொன்னது மாதிரி நம்மட பிரதான நினைவகங்கள் இருக்குதானே. பிரதான நினைவகங்கள் என்ன? நம்மட பிரைமரி மெமரி, ரேம். ரைட். ஸோ ரேம் வந்துட்டு அழிதகு நினைவகத்துக்கு ஒரு உதாரணம். கேஷ் மெமரி வந்துட்டு அழிதகு நினைவகத்துக்கு ஒரு உதாரணம். ரெஜிஸ்டர் வந்துட்டு ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் என்கிறது வந்து அழிதகு நினைவகத்துக்கு ஒரு உதாரணம். ஸோ இதுல வேலை என்ன? இதுல வேலை என்ன? நம்ம நேரத்துல படிச்ச நாலேஜ் வச்சு சொல்லுங்க மரிமாசா. இதுல வேலை என்னமா? இதுல இந்த ரேம்ட வேலை என்ன? என்ன வேலை ரேம்ட வேலை? என்ன சார்? சொல்லுங்க. நீங்க பயப்படாம சொல்லுங்க, விட பேலையா இருந்தா பிரச்சனை இல்லை. ரேம் வந்துட்டு என்ன யூஸ் நம்ம படிச்சிருக்கோம். வேற ரேம்னாலே நம்ம என்ன செய்யறோம் கம்ப்யூட்டர்ல? தற்காலிகமா எஸ், வெரி குட். தற்காலிகமா என்ன செய்யறோம்னு சொன்னா நாம வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையோ இல்ல வந்துட்டு தரவுகளை வந்துட்டு சேமிச்சு இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப நம்ம கம்ப்யூட்டர் மெமரி எடுப்போம். ரைட். ஸோ நான் உங்களுக்கு இதை வந்துட்டு ஒரு அழகா விளங்கப்படுத்துறேன், பாருங்க கேளுங்க. நம்மளோட கம்ப்யூட்டர்ல வந்துட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், பவர் பாயிண்ட் மூலமா நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ரைட். ஸோ பவர் பாயிண்டை யூஸ் பண்ண நான் உங்களுக்கு இந்த கிளாஸை செய்யறேன். ரைட். அதே நேரம் நான் ஜூம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணேன், நான் பவர் பாயிண்டையும் யூஸ் பண்ணேன். இப்ப பவர் பாயிண்டர் என்ன செஞ்சுட்டு பாருன்னு சொன்னா இப்ப நான் உங்களுக்கு அழகா இருக்காரு இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள இருப்பாரு. ரைட். ஸோ இது ஹார்ட் டிஸ்க். ஸோ இது ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்குள்ள நம்ம என்ன செஞ்சிருப்போம், பவர் பாயிண்டை இன்ஸ்டால் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருப்போம். ரைட். இவர் வந்துட்டு ஒரு இரண்டாம் தர நினைவகம். இவர நோக்கம் என்ன, நீண்ட கால தரவுகளை சேமிக்கிறது. நம்ம இதை லோட் பண்ணி வச்சிருப்போம். இப்ப நம்ம ஹார்ட் டிஸ்க்குள்ள வச்சிருந்தாலும் ரைட். ஸோ நம்ம ஹார்ட் டிஸ்க்குள்ள வச்சிருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டரை போட்ட உடனே நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா பவர் பாயிண்டை யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம கம்ப்யூட்டரை போட்டு இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுவோம், இல்லாட்டி வந்துட்டு பாட்டு கேட்போம், இல்லாட்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு சேட் பண்ணுவோம். ரைட். இல்லாட்டி ஒரு இமெயில் டைப் பண்ணுவோம். இப்படி வந்துட்டு வேற வேற வேலைகளை செய்வோம். ரைட். அப்ப இவர் வந்துட்டு ஒரு நிரந்தர நினைவகத்துக்குள்ள இந்த பவர் பாயிண்ட் இருக்காரு. ரைட். ஸோ நம்ம இந்த பவர் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம அதுல ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொன்னா அந்த பவர் பாயிண்ட்டை நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா நம்ம ஓபன் பண்ண உடனே அந்த பவர் பாயிண்ட் ஓபன் பண்ண உடனே அந்த பவர் பாயிண்ட் டெக்னிக்கலா வந்துட்டு ரேமுக்கு போ. ரைட். ரேமுக்கு போ. இப்படி ஒரு பாதையில தான் சும்மா நடக்கும். சரியா? இது ஒரு அக்யூரேட்டான இது இல்லை, நான் உங்களுக்கு சும்மா வந்துட்டு இப்படித்தான் சாதாரணமா நடக்கும் சொல்லுவேன். இது ரேமுக்கு போகும். அப்ப இந்த ரேம் என்ன செய்யும் சொன்னா இந்த பவர் பாயிண்டை லோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். ரைட். இந்த பவர் பாயிண்டை லோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். என்ன செய்யும் சொன்னா இதை வந்துட்டு சிபியூக்கு அனுப்பும். ரைட். ஸோ சிபியூக்கு அனுப்பும். சிபியூக்கு அனுப்புற மூலமா சிபியூ வந்துட்டு ஒழுங்கா கீழ்படலை, சிபியூ ஒழுங்கா எழுதப்படலை. சிபியூ சிபியூ வேற என்ன செய்வார்னு சொன்னா நம்மட இதுக்கு அனுப்புவாரு. அனுப்புற உடனே தான் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த பவர் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி அதுல வேலைகளை செய்யறோம். அதுல வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், இல்லாட்டி வந்துட்டு
அதை வந்துட்டு அதில் டேட்டா என்ட்ரி பண்ணுவோம். இப்படியான விஷயங்கள் நம்ம இதுல செய்வோம். அப்ப இவர் என்ன செய்யறாரு, இரண்டாம் தர நினைவகத்துல சேவ் பண்ணியிருக்கிற டேட்டா லோட் பண்றாரு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ரேமுக்குள்ள. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு சொன்னா அதை வந்துட்டு சிபியூக்கு எடுத்து எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமா ரன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். ஸோ இந்த ப்ரொசஸ் வந்துட்டு நம்ம இந்த ரேம் இந்த சாரி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு பவர் பாயிண்ட் தகவல்கள் எல்லாமே வந்துட்டு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ரேமுக்குள்ள தான் இருக்கும். ரைட். ஸோ இப்போ கரண்ட் பைத்தன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா நம்ம இப்ப வச்சிருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அப்படியோ டிலீட் ஆகும். நம்ம ஒரு விஷயத்த இப்ப நம்ம செஞ்சிருக்கிற விஷயத்த நம்ம வந்துட்டு நிரந்தரமா சேவ் பண்ணாம இப்ப நான் இப்படி வச்ச மாதிரி வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிட்டேன்னு சொல்லணும். ரைட். ஸோ நான் இதை நிரந்தர நினைவகத்துக்கு சேவ் ஆகாம ஓஃப் பண்ணேன்னு சொல்லணும். இது எதுவுமே எனக்கு திரும்ப வராது. ரைட். ஸோ volatile மெமரிங்கிறது அதுதான் விஷயம். ரைட். ஸோ கணனி வேலை செய்யற நேரத்துல மட்டும்தான் இவர் வந்துட்டு ஆக்டிவா இருப்பார். ரைட். கிட்ட நீங்க இந்த சும்மா ஒரு மழை காலத்துல கத்துற தவளை மாதிரி நினைச்சீங்கன்னு சொல்லுவேன்னா சரி, என்ன செய்யுது தவளை வந்துட்டு மழை காலத்துல வந்துட்டு கத்தும். கரண்ட் அந்த மழை விட்ட உடனே அதுல சத்தத்தை எங்களுக்கு கேட்கிற மாதிரி இருக்கும். So அதே மாதிரி வந்துட்டு ஒரு கன்செப்ட் நேம் வந்துட்டு என்ன செய்வாங்க அழித்தது நினைவு வந்துட்டு அதே மாதிரி ஒரு கன்செப்ட். ஸோ கரணி எவ்வளவு நேரம் வேலை செய்வது, அவ்வளவு நேரம் வந்துட்டு எங்களுக்கு volatile மெமரி வந்துட்டு யூஸ் ஆகிட்டு இருக்கும். விளங்கிட்டா? தெளிவா விளங்கிட்டா? ரேமை நம்ம ஒரு உதாரணமா volatile மெமரிக்கு பார்த்துருக்கோம். ஸோ ரேம்ட வேலை என்னன்னு சொல்லி சொன்னா தரவுகளை தற்காலிகமா சேமிக்கிறது. ரைட். தரவுகளை தரவுகளை தற்காலிகமா சேமிக்கிறது. விளங்கிட்டா ரிமாஷா? விளங்கிட்டா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அல்ஹா உங்களுக்கு விளங்கிட்டா? ரைட். அன்னைக்கு விளங்கிட்டா நினைக்க ஏதாவது இஷ்யூ இருந்தா கேளுங்க. இப்ப ரேம்ட வேலையை நம்ம சொல்லிட்டோம். ரேம் வந்துட்டு பிரதானமா என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா பிரதான இரண்டாம் தர நினைவகத்திலிருந்து அதுக்கு லோட் பண்ணி சிபியூ கொடுப்பாங்க. Right. இதுக்கு அடுத்ததா volatile மெமரிக்கு நம்ம இன்னொரு உதாரணம் பார்த்திருக்கோம், கேஷ் மெமரி. ரைட். ஸோ கேஷ் மெமரியை வந்துட்டு நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். ஸோ ரேம் என்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு இந்த ஒரு அறிமுகம் தான் பார்த்துருக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க வேண்டி இருக்கு இந்த ரேமை பத்தி. அடுத்தது நம்ம கேஷ் மெமரியோட அறிமுகத்தை பார்க்கணும். ஸோ கேஷ் மெமரி என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா சாரி நாம சில டைம்ல வந்துட்டு சில வேலைகளை செய்வோம். ரைட். ஸோ சில வேலைகளை செய்வோம். இப்ப எந்த கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டீங்க சொல்லி சொன்னா இப்ப நான் வந்துட்டு இந்த பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பவர் பாயிண்ட்ல வந்துட்டு எல்லா ஸ்லைட்லயும் எங்களோட ஃபியூச்சர் அகாடமியோட லோகோ வேணும். ரைட். ஸோ இந்த ஃபியூச்சர் அகாடமியோட லோகோ வேணும் எல்லா ஸ்லைட்லயும், எனக்கு அது வேணும். ரைட். ஸோ எல்லா ஸ்லைட்லயும் எனக்கு அது வேணும். அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா இது எனக்கு ஒரு அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நான் என்ன செய்வேன், நான் அடிக்கடி யூஸ் பண்றேங்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்லைடையும் வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணியோ இல்ல காப்பி பண்ணிட்டோ போவேன். அதான் நான் செய்யற வேலை. Yes. இந்த டூப்ளிகேட் பண்ணிட்டோ இல்ல வந்துட்டு காப்பி பண்ணிட்டோ நான் போயிட்டு இருப்பேன். ஸோ இப்படி வந்துட்டு கணனிலேயும் சில நேரங்கள்ல சில முக்கிய தருணங்கள், ரைட். ஸோ சில முக்கிய தருணங்கள்ல எங்களுக்கு வந்துட்டு ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும், ஒரே தரவுகளையும் வந்துட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ண வேண்டிய சில தேவைகள் வரலாம். ரைட். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ல போனா
ஆஹ் இப்போ ஒரு அப்ளிகேஷனை நான் இப்போ என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன், இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ல 4-5 அப்ளிகேஷனை நான் ஓன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல வந்துட்டு இப்போ நான் இந்த இருக்கிற இந்த ஃபுல் ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல. இப்போ நான் இந்த பவர் பாயிண்ட் மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த கூகுள் குரோம் விண்டோ எடுத்து பார்த்தேன்னு சொல்லிட்டேன்னா, கூகுள் குரோம் விண்டோல ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை அவடத்துக்கு அந்த டைம்ல பார்த்துட்டு இருந்திருப்பேன். ரைட். ஸோ கேஷ் மெமரி ப்ராப்பரா எனக்கு வேலை செய்யலைன்னு சொல்லி சொன்னேன் அவடத்துக்கு. என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த பேஜ் வந்து திரும்ப இருந்து லோட் ஆகும். ஸோ இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள்ல நீங்க இப்ப கொஞ்சம் கம்ப்யூட்டரை லேர்ன் கொஞ்சம் டீப்பா ப்ரோக்ராமிங் சைட்ல போகல லூப்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த லூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போனோம். இந்த கேஷ் மெமரி வந்துட்டு மிக முக்கியத்துவம் அடையுது. ஏண்டா நாம அடிக்கடி யூஸ் பண்ற தரவுகளை இந்த கேஷ் மெமரி மூலமா தான் நாம எக்ஸஸ் பண்றோம். இப்போ சிபியு என்ன செய்யணும்னு சொல்ல சொன்னா, அது ஒரு ப்ரொசஸை செய்ய போகுது, ஒரு செயற்பாட்டை செய்ய போகுது, இல்ல ஒரு கட்டளையை வந்துட்டு நிறைவேற்ற போகுதுன்னா, அது முதலாவது வந்துட்டு அதுக்கான தகவல்கள் வந்துட்டு கேஷ் மெமரிக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணும். அதுக்கு பிறகு அது ரேமுக்கு போகும். ஸோ கேஷ் மெமரிங்கிறது அடிக்கடி யூஸ் பண்ணப்படுற தரவுகளை சேமிக்கிற ஒரு இடம். ஒரு கிளிப் போர்ட் மாதிரி. கிளிப் போர்டுங்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளிப் போர்டுன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க என்ன செய்றீங்க, ஒரு சயின்ஸ்ல ஒரு கன்செப்டை படிக்கணும், இல்ல ஒரு டெக்னாலஜில ஒரு கன்செப்டை படிக்கணும். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, அதை பாடமாக்குறதுக்கு ஒரு ஒரு டிஜிட்டல் போர்ட்ல எழுதி அதை ஒட்டி வைப்பீங்க. அப்ப நீங்க அடிக்கடி பார்க்க போல ரைட், ஒரு ஒரு வரைபடத்தை நீங்க பாடமாக்கணும். அப்ப அந்த என்ன செய்யணும்னு சொல்றீங்கன்னா உங்களோட மண்டைக்குள்ள பதிஞ்சிடும். இதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க அடிக்கடி பாக்குறீங்க. So அப்படியான தரவுகள், அடிக்கடி யூஸ் பண்ணப்படுற தரவுகள் வந்து இந்த கேஷ் மெமரிக்குள்ள சேரும். ரைட். ஸோ இந்த கேஷ் மெமரிக்குள்ள தான் அது சேவ் ஆகும். ஸோ இது முதலாவது விஷயம். இந்த கேஷ் மெமரி பத்தின விஷயம். அடுத்தது வந்துட்டு எங்களுக்கு ரெஜிஸ்டார்ன்னு சொல்லி ஒரு மெமரி இருக்கு. ஸோ இந்த ரெஜிஸ்டார் ஏன் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, ரெஜிஸ்டர் மெமரி ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னோம். இது கம்ப்யூட்டர் சிபியூக்குள்ள இருக்கிற ஒரு மெமரி. ரைட். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சிபியூக்குள்ள இருக்கிற மெமரி இதுல வேலை என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள சில வேலைகள் செய்யும். அதாவது கம்ப்யூட்டருக்குள்ள உண்மையா நடக்க போறது என்னன்னா, சிபியூக்குள்ள நடக்க போறது என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை செயற்படுத்துறோம். ஸோ அதுக்கு தேவையான தரவுகளை வந்துட்டு சேமிக்கிற ஒரு டைப் ஆஃப் மெமரி தான் இந்த ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர் மெமரின்னு நம்ம சொல்லுங்க. பொதுவாக ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். ரெஜிஸ்டர் மெமரி. ரைட். ஸோ கேஷ் மெமரி, ரெஜிஸ்டர் மெமரி. ரைட். சார் அந்த ஸோ இது ரெஜிஸ்டரை வந்து கொஞ்சம் விலங்கல ரெஜிஸ்டரை இன்னொருக்கா சொல்லுங்களேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்க ரிபாசா. இப்ப சொன்னது இன்னொருக்கா சொல்லுங்களேன் ரெஜிஸ்டரை பத்தி. ரைட் ரைட் ரைட். ஸோ ஸோ ரெஜிஸ்டர்ங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம கணனியிட மைய அலகு, அதாவது சிபியுக்குள்ள இருக்கிற ஒரு மெமரி. ரைட். ஸோ இந்த மெமரியோட வேல் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட கணத்துல ஒரு செயற்பாடு, ஒரு ப்ரொசஸ் நடக்குது, அதுக்கு தேவையான தகவல்களை டெம்பரரியா சேகரிக்கிறது. நிரந்தரமா இல்லை. இப்போ ஒரு நம்ம சிபியூல நடக்கும்னு சொல்லி சொன்னா செகண்ட்ல தான் ப்ரோசஸ் எல்லாம் நடக்கும். செகண்ட் கணக்குல மில்லியன் அப்படி ப்ரோசஸ் நடக்கும். ரைட். ஸோ அது உங்களுக்கு டீப்பா தேவையில்லை. நம்ம கணனிக்குள்ள வந்துட்டு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் பண்ணுவீங்களே. ரைட். ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ல நீ இந்த நம்பர்ஸை கூட்டுன்னு சொல்லணும். அந்த தகவலை வந்துட்டு நம்மளோட கம்ப்யூட்டர் சேமிக்கும். அந்த இன்ஸ்டன்ட்ல அந்த அந்த குறிப்பிட்ட கணத்துல வந்துட்டு சேமிக்கும் இந்த ரெஜிஸ்டர் நம்ம. ரைட். ஸோ கணனில இருக்கிறதுல ஆக வேகமான மெமரி தான் வந்துட்டு இந்த ரெஜிஸ்டர் மெமரி. ரைட்டா? கொஞ்சம் இருங்க, 1 மினிட் இருங்க.
ஓம் சார். ரைட். ஸோ சாரி போலன்னு வந்துட்டு அப்ப இந்த ரெஜிஸ்டார்ட வேலைன்னு என்ன சொல்லி சொன்னா அந்த ப்ரொசஸர்ல அந்த கணத்துல அதாவது ஒரு செயற்பாட்டை ஒரு ப்ரொசஸ் நடக்கிறதுக்கு தேவையான தரவுகள் இன்ஸ்டன்டா சேமிக்கு. அதே நேரம் இது ஒரு செகண்ட்ல ஒரு தரவை சேமிச்சுட்டு அடுத்த தரவை எடுத்துரும். ரைட். அப்ப என்ன செய்யும் என்ன சொல்லி சொன்னா இது வந்து நிரந்தரமா சேமிக்காது. இப்ப நம்ம ஒன்றே இரண்டு நம்ம முதல் கூட்ட செல்வோம். ரைட். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு சேமிக்கும். ரைட். அதுக்கு பிறகு அந்த கூட்ட நம்பரை நம்ம பெருக்க சொல்லியிருக்கோம். ரைட். ஸோ அதுக்கு பிறகு அந்த அதுக்கு தேவையான அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அது வந்துட்டு சேமிக்கும். ரைட். ஸோ நம்மட சிபியூக்குள்ள வந்துட்டு ஏஎல்யூ என்ற சொல்லி ஒரு இது இருக்கு. அதாவது அரித்மெட்டிக் லாஜிக் இருக்கு. அதாவது நம்ம கணக்கு சம்பந்தமான விஷயங்களை செய்யறதுக்குன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்காது இதுக்குள்ள. ஸோ அந்த பகுதியை வந்துட்டு ரெஜிஸ்டார்ல இருக்கிற இதை எடுத்தான் சேமிக்கும். விளையாடு மாஷா, குழப்பங்கள் இருக்கா? ஹலோ, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா மாஷா இதுல நான் சொன்னதுல? இல்ல சார், விளங்கிட்டு. ஓகே 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 ஓகே. ஸோ நல்லா. ஸோ ரெஜிஸ்டார்ட வேலை வந்துட்டு அதுதான். ரைட். ஸோ கேஷ் மெமரி வந்துட்டு என்ன செய்யும்னு சொன்னா நாம அடிக்கடி யூஸ் பண்ற தகவல்களை சேமிக்கும். டிஃபரன்ஸை விளங்கிக்கணும். சரியா? டிஃபரன்ஸை விளங்கிக்கணும். மூணு மெமரிகளுக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் விளங்கிக்கணும். நம்ம இந்த மெமரிகளை கொஞ்சம் டீப்பா படிப்போம், அப்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் விளங்கும். ரெஜிஸ்டார் வந்துட்டு சிபியூக்குள்ள இருக்கிற மெமரி. இவர் என்ன செய்வார்னு சொன்னா சிபியூ வந்துட்டு ஒரு கணத்துல ஒரு வேலையை செய்யும், அந்த டைம்ல இருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும் இவர் சேமிப்பார். கேஷ் மெமரி என்ன செய்வார்னு சொன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற விஷயங்களை சேமிப்போம். நம்மளோட கம்ப்யூட்டர் கேஷ் மெமரி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேஷ் மெமரி உள்ள ஒரு கம்ப்யூட்டர்னு சொன்னா இப்ப நீங்க உங்களோட போனை யோசிங்க. உங்களோட போன்ல வந்துட்டு நீங்க சில அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி ஒரு வேலையை செஞ்சு விட்டுருப்பீங்க. ரைட். ஒரு வேலையை செஞ்சு விட்டுருப்பீங்க. உங்களோட போனை யோசிங்க. அந்த போனும் கிட்டத்தட்ட ஒரு கணனி மாதிரி தானே. அப்ப கேஷ் மெமரி நல்லா வேலை செஞ்சுன்னு சொல்லுறேன். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராப்பரா கேஷ் மெமரி இருக்கிற ஒரு போனன்னு சொன்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்க எவ்வளத்துக்கு விட்டீங்களோ அதே இதுல வந்துட்டு இருக்கு. ரைட். ஸோ டெக்னிக்கலா அந்த விஷயங்களுக்கு வந்துட்டு இந்த கேஷ் மெமரி உதவியா இருக்கு. ரேம் என்ன செய்யணும்னு சொன்னா ரைட். ஸோ இந்த ரேம் என்ன செய்யணும்னு சொன்னா நமக்கு நம்மட கணனிட இரண்டாம் தர நினைவகங்களுக்கு சேமிக்கப்பட்டிருக்க தகவல்களை வந்துட்டு லோட் பண்ணி சிபியு கொண்டு போறது ஒரு வேலை. விலங்குதா ரேம்ட வேலை வந்துட்டு ரெண்டாம் தர நினைவகத்தில் இருக்கிற தகவல்களை பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது. இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட இப்ப நீங்க வீட்டுல உடுப்பு கழுவ போறீங்கன்னு வைங்க, ட்ரெஸ் கழுவ போறீங்கன்னு வைங்க. ரைட். நம்ம என்ன செய்வோம், உடுப்பை வந்துட்டு ஒரு ஊத்த கூடையில இருந்து எடுத்து அந்த ஊத்த கூடையோ இல்ல ஒரு நம்ம போட்டிருக்கிற ஒரு இடத்துல இருந்து வாஷிங் மிஷினு கிட்ட தூக்கிட்டு போகும். ரைட். ஸோ தூக்கிட்டு போயிட்டு போற வேலையை தான் இந்த ரேம் செய்யறாங்க. அதாவது ஊத்தியா இருக்கிற உடுப்பை கழுக போற இடத்துக்கு கொண்டு போறோம். நமக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்ய வேண்டிய ஒரு அப்ளிகேஷனை இவர் என்ன செய்யறாங்கன்னா சிபியூ கொண்டு போயிட்டு இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டான் என்ன சொல்லி சொல்றான். கேஷ் மெமரி என்ன செய்யறான்னு சொன்னா அவன் அடிக்கடி யூஸ் பண்ற விஷயங்கள் வந்துட்டு பெர்ஃபெக்டா இருக்கணும். என்ன நம்ம ஒவ்வொரு தரமும் ஒரு விஷயத்த கணனில லோட் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா கணனில ப்ரொசஸருக்குள்ள லோட் பண்ணக்குள்ள டைம் எடுக்கும்.
ரைட். ஸோ அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. ரைட். ஸோ நேர முகாமைக்கு நடத்தான் கேஷ் மெமரி இருக்கு. அடிக்கடி நேரத்தோட நம்ம கேஷ் மெமரியில செக் பண்ணிட்டோம்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு விஷயம் அதுல லோட் ஆகி இருந்துட்டேன்னு சொல்லணும்னா நம்ம திரும்ப அவரை லோட் பண்ண தேவையில்லை. அவரை நம்ம வந்துட்டு அஹ், இப்ப நீங்க என்ன என்ன சொல்றது, ஒரு வீடு கட்ட போறீங்கன்னு சொன்னா அந்த மண்ணை வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு தேவையான அந்த இடத்துல இருந்து வீடு கட்டுறதுக்கு நம்ம சிமெண்ட் குழச்சி ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு ஈஸியா வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்துட்டு நேரம் மிச்சமாகும். சிமெண்ட் குழச்சி கட்ட கொள்ள அப்படியான ஒரு வேலையை தான் வேறு செய்யறாங்க. ரெஜிஸ்டார் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா கணனின் மெமரிக்குள்ள இருந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செய்யணும் கூட. வீடு வீடு கட்டக்குள்ள வீடு வீடு கட்டுறதை யோசிங்க. இந்த செங்கல்ல தூக்கி படத்துக்கு வைக்கணும். நம்ம இந்த செங்கல்ல தூக்கி படத்துக்கு வைக்கணும் என்று நம்ம யோசிச்சுதான் வைப்போம். அந்த அப்படி யோசிக்கிற டைம்ல வந்துட்டு ஹெல்ப் பண்ற ஒரு ஆளு ரெஜிஸ்டார் இருக்கிறார். விளங்கிட்டா? அதே நேரம் இவங்க எல்லாருமே வந்துட்டு தற்காலிகமா தான் தரவுகளை சேமிப்பாங்க. எல்லாருமே தற்காலிகமா தான் தரவுகளை சேமிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு ஒரு ஆளும் ஒவ்வொரு இடத்துல வித்தியாசப்படுறாங்க. Right? விளங்கிட்டா ரிமாஷா? சோ ஆம் சார். அதான் volatile நினைவகம். ரைட். சோ volatile அழிதக நினைவு. இப்ப அடுத்ததா வந்துட்டு நமக்கு நான் volatile மெமரி இருக்கு. நான் volatile மெமரி இதுக்கு உங்களோட கைட்ல என்ன பேர் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அழித்தகா நினைவகம் என்கிற ஒரு அழகான தமிழ் சொல்ல இதுக்கு போட்டிருக்காங்க. அழித்தகா நினைவகம். சோ அழித்தக நினைவகம் என்று சொல்லி சொன்னா தரவுகளை தற்காலிகமா சேமிக்கிறது. அழித்தகா நினைவகம் என்று சொல்லி சொன்னா தரவுகளை நிரந்தரமாக சேமிக்கிறது. ரைட். ஸோ விளைக்கணும், டிஃபரன்ஸை விளைக்கணும். volatile மெமரினா தரவுகளை தற்காலிகமாக சேமிக்கக்கூடிய, நான் உங்களுக்கு நோட்ஸை போட்டு தாரேன், உங்களுக்கு பார்த்துக்கலாம். விளங்கப்படுத்தத்தை கேட்டுக்கொள்ளுங்க. அழிந்தகா நினைவகத்திறவு என்னன்னு சொல்லி சொன்னாங்க. தரவுகளை வந்துட்டு சேமிக்கிறது நோக்கம் அதை நிரந்தரமா நீண்ட காலத்துக்கு வச்சு கொள்றது. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னேன், உதாரணத்துக்கு வைங்க. நான் இந்த கம்ப்யூட்டர்ல வந்துட்டு பவர் பாயிண்ட் இன்ஸ்டால் பண்றேன். இல்லாட்டி நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்துட்டு ஆஹ் ஆஹ் அந்த கேண்டி கிரஷ் கேமை இன்ஸ்டால் பண்றீங்கன்னு வைங்க. ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இந்த கேமை கொண்டு போயிட்டு சும்மா ஒரு உதாரணத்துக்கு வைப்போமே, நான் ரேமுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறேன். சரி, நான் இந்த கேண்டி கிரஷ் கேமை இல்லாட்டி ஒரு ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் இல்லை ஜூம் அப்ளிகேஷனை கொண்டு ரெமௌண்ட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறேன். அப்ப என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ரேம்ட வேலை வந்துட்டு ஒரு விஷயத்தை தற்காலிகமா சேமிக்கிறது தான். இப்ப நான் போன் வந்துட்டு நான் என்ன செய்யறேன்டா ஆஃப் பண்ணி விடுறேன். இல்லாட்டி நான் மிச்ச நேரத்துக்கு அந்த போனை யூஸ் பண்ணல, என்ன யூஸ் பண்ணல. அப்ப என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா நான் இந்த திரும்ப அந்த கேண்டி கிரஷ் கேமையோ இல்ல அந்த ஃபேஸ்புக் அப்ளிகேஷனையோ ஓபன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நான் திரும்ப அதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா ரேம் வந்துட்டு நீண்ட காலம் ஒரு தகவலை சேமிச்சு வைக்காது, நீண்ட நேரத்துக்கே சேமிச்சு வைக்காது உண்மையை சொல்ல போனா. ரைட். ஸோ நான் இப்போ நான் வந்துட்டு நான் 10 அப்ளிகேஷன் ஒன் பண்றேன்னு வைங்க. ரைட். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ல நான் 10 அப்ளிகேஷன் ஒன் பண்றேன்னு வைங்க. ஒன் பண்ணி வச்சிருக்கிறேன் வைங்க. நான் ஒரு இதுலயும் ஒரு வேலை செஞ்சுட்டு மடிச்சு மடிச்சு அந்த மினிமைஸ் பண்ணி வச்சிடுறேன். நான் திரும்ப ஒரு 5 மணி நேரத்துக்கு பிறகு வந்துட்டு திரும்ப என்ன வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லி நான் மினிமைஸ் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தேன்.
என்ன நடக்கும்? சில நேரங்கள்ல வந்துட்டு சில ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு திரும்ப ரன் ஆகும். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களோட கம்ப்யூட்டர் ரேம்ட கெப்பாசிட்டி கூடி அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் தகவலை சேமிக்குது, இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அந்த தரவுகளை சேமிக்குது. ஆனா நாம என்ன செய்யறோம்? கம்ப்யூட்டர்ல ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண சொல்லி சொன்னா அதை நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்லயோ இல்ல எஸ்எஸ்டிலயோ சேவ் பண்றோம். அப்படி நம்ம சேவ் பண்ண சொல்லி சொன்னா அதை என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்ம கம்ப்யூட்டர் ஓஃப் பண்ணாலும் அது கணினியில அந்த செகண்டரி மெமரி அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள சேவ் ஆகிருக்கு. அப்ப நம்ம திரும்ப கம்ப்யூட்டரை போட்ட உடனே அந்த அப்ளிகேஷனை திரும்ப இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நம்ம இன்ஸ்டால் பண்ண நேரத்துல இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் எடுத்து யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சேவ் பண்ணது வந்துட்டு நான் volatile மெமரி, அதாவது அழித்தகா நினைவகத்துல நம்ம அதை சேவ் பண்ணி இருக்கோம். இல்லை இது அழித்தகா நினைவகம் பண்ணணும்னு சொல்லி அப்ப இப்ப அழித்தகா நினைவகத்துக்கு உதாரணம் சொல்லுங்க bro. நான் சொன்ன விஷயத்தை வச்சு அழித்தகா நினைவகத்துக்கு வந்துட்டு உதாரணம் சொல்லுங்க தெரியுமா சார்? ரோம் விலகலை. ரோம் எஸ், வெரி குட், ரோம். ரைட். ஸோ ரோம்ல நம்ம என்ன செய்யறோம்? சிடி ரம்மன் எடுப்போம் வேணாம, ரைட். ஸோ சிடி ரம்ல நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா தகவல்களை நம்ம சேமிச்சு வைக்கிறோம், ரைட். நம்ம நம்ம பீரோம் சொல்லி ஒன்று, ரைட். ஸோ இந்த பீரோம்ல வந்துட்டு நம்ம ஒரே தரம் தான் தகவலை சேமிக்கிறோம், ரைட். ஸோ பீரம்ல ஒரே தரம் நம்ம அந்த தகவலை சேமிக்கணும்னு சொல்றோம். அது வாழ்நாள் குறுக்க குறுக்க வந்துட்டு சேமிக்கப்பட்டு இருக்கும், ரைட். ஸோ கிட்டத்தட்ட ஆஹ் நம்மட உமாமாமார் இல்லாட்டி நம்மட வயசு போன ஆஹ் 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 உம்மாட அம்மா இல்லாட்டி ஆஹ் உம் அப்படி வந்து வயசான ஆட்கள் நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா கடைசி ஒரு நாள் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அப்படியான ஒரு சாமான் தான் வந்துட்டு இந்த நான் volatile memory. ஸோ இதுக்கு வந்துட்டு உதாரணம் என்ன நீங்க சொன்னது மாதிரி ரொம்ப ஒரு உதாரணம், ஹார்ட் டிஸ்க் ஒரு உதாரணம், எஸ்எஸ்டி ஒரு உதாரணம். ஸோ இதுல தகவல் சேமிக்கிற நோக்கம் தான் வந்துட்டு நிரந்தரமா சேமிக்கிறது. இட் டசன்ட் மீன், சாரி, அதுக்கு நாடி வந்துட்டு நம்ம இதுல சேமிக்கிற தகவல்கள் வந்துட்டு எப்பவுமே நிரந்தரமா இருக்குமென்று நம்ம சொல்லல, நம்ம விரும்பினாலும் அழிக்கலாம். அப்ப நம்மளோட நோக்கம் வந்துட்டு நிரந்தரமா தகவல்களை சேமிக்கிறது. ஆனா கட்டாயம் வச்சு கொள்ளுங்க, இதுல இருக்கிற தகவல்களை நாங்க நினைச்சு அழிக்கலாம். நம்ம என்ன செய்யறோம்? நம்மளோட போன்ல ஸ்டோரேஜ் கூட்டின உடனே, ரைட். ஸோ நம்ம போன்ல ஸ்டோரேஜ் கூடின உடனே நம்ம போன்ல ஸ்டோரேஜ் எல்லாம் நான் நினைக்கிறேன் எஸ்எஸ்டி என்று ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் கூட என்ன செய்யறோம்னு சொல்றோம், நம்ம ஸ்டோரேஜை கிளீன் பண்றோம். அதுக்கு நாடி வந்துட்டு நமக்கு சொல்லலாம் இது அழித்தகான் நினைவகம் இல்லை, நம்ம விரும்பணும் சொல்லி சொன்னா அதுல இருக்கிற தகவல்களை அழிக்க முடியும். விளங்கிறாரே மாஷா? ஓம் சார். ஸோ நம்ம இப்ப அடுத்ததா வந்துட்டு இந்த ரேம பத்தி கொஞ்சம் மேலதிகமான தகவல்களை பார்ப்போம். ஒவ்வொரு நினைவகங்களுக்குள்ள இருக்கிற இதுகளை நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ அதுக்கு பேர் போட்டிருக்கிறாங்க உங்களோட கைட்ல வந்துட்டு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் இதுல விரிவாக்கம். நீங்க ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு எழுதுங்க. தமிழ் பேரை எழுதலாட்டி பிரச்சனை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆன்சர்கள் எழுதக்குள்ள. என்ன உங்களோட என்ன பொறுத்தளவுல உங்களோட கைட்ல வந்துட்டு நிறைய விஷயங்களை நேரடியா வந்துட்டு தமிழாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா?
சமாந்தர கணிமைன்னு போட்டிருக்காங்க. பேரலல்னு சொல்லி சொன்னா சமாந்தரம்ன்றது நம்ம ஒரு மெட்ஸ்லயோ இல்ல ஒன்றா நடக்கிற ஒரு விஷயத்துக்கோ யூஸ் பண்ற ஒரு word. அதை வந்துட்டு இவங்க அப்படியே நேரடியா அர்த்தம் எடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அப்படியே அர்த்தம் எடுத்தீங்க முடியும். ஆனா இந்த இங்கிலீஷ் வேர்டுகளை பொதுவாக யூஸ் பண்ணிக்கொண்டா நல்லா. ரைட். இதுக்கு என்ன தமிழ் வேர்ட் போட்டிருக்காங்க நம்மளோட கைட்ல வந்துட்டு தற்போக்கு பெருவழி நினைவாமை. பெருவழி நினைவாமை. ஸோ தற்போக்கு பெருவழி நினைவு ரேண்டம் எக்ஸஸ் மெமரி. ஸோ இதுல வந்துட்டு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கட்டாயம் படிக்கணும். படிக்கும்போது உங்களுக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு ஒரு டெபினிஷன் உங்களோட கைட்ல தராங்க என்னண்டா, ஆஹ் கணனின் பிரதான நினைவகமான இது மென்பொருளினை செயற்படுத்துவதற்கு தேவையான தரவுகளையும் ஆஹ் கணனி செயற்படுவதற்கு தேவையான தரவுகளையும் தன்னகத்தை வைத்திருக்கும். சரி. நம்ம ஒரு மென்பொருள் கணனி செயற்படுவதற்கான தகவல்களை தன்னகத்தை கொண்டிருக்கும். இல்ல முதலாவது ஒரு டைப் இருக்கு. எஸ்ரம் வந்து எஸ்ரம் ஒரு டைப் இருக்கு. அது வந்துட்டு நிலையான தற்போக்கு பெருவழி நினைவாமா. ரைட். ஸோ எஸ்ரம் என்னண்டா நிலையான ஆஹ் தற்போக்கு பெருவழி நினைவாம் வந்து வச்சுக்குவோம். இந்த மாதிரிங்க உங்களோட கைட்ல வந்துட்டு ஆஹ் ஒரு வேர்ட் போட்டிருக்காங்க. அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இந்த தற்போக்கு நிலையான தற்போக்கு நிறைவகம் வந்துட்டு நம்மட கேஷ் மெமரி என்ன பதுக்கு நினைவகத்துல ஆஹ் இது வந்துட்டு பயன்படுத்தப்படுற ஒரு மெமரி. இது இந்த எஸ்ரேம் வந்துட்டு எங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கேஷ்ல யூஸ் பண்றாங்க. இதுல நிலையான தற்போக்கு பெருவழி நினைவகம் என்று சொல்லி இவங்க ஏன் சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இது கரண்ட் இருக்குங்காட்டிலும் வந்துட்டு கேஷ் மெமரிக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். கேஷ் மெமரியோட வேலைன்னா அடிக்கடி யூஸ் பண்ற தகவல்களை சேமிக்கிறதுக்கு உதவும். ரைட். அந்த சேமிக்கிறதுக்கு வந்துட்டு ஹார்ட்வேர் சப்போர்ட் ஒன்று கொடுக்குற வேலையை தான் இவர் செய்ய. ரைட். ஸோ நமக்கு எழுதலாம் என்னன்னு சொல்லி சொன்னா ஆஹ் கணனி கணனி ஆஹ் வேலை செய்யும் சந்தர்ப்பத்தை வேலை செய்யும் சந்தர்ப்பம் வந்து வேலை செய்யும் வரை தகவல்களை தகவல் தரவு கட்டளைகளை சேமிக்கும். Right? ரெண்டு வகையான விஷயங்களை நம்ம கணனியோட ப்ரொசஸர் இது பண்ணும். அதுல முதல்ல தரவு, அடுத்தது கட்டளை. கட்டளை என்ற இன்ஸ்ட்ரக்ஷன், இது டேட்டா. இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டா. அந்த வேலையை தான் இவர் செய்வார். இவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா கணனி வேலை செய்யும் வரை தரவுகளை
சேமிக்கிற வேலையை பார்ப்பார். இது கேஷ் நினைவகத்தில் பயன்படும். இது முதலாவது. Right. So, ரெண்டாவது வந்துட்டு டிரேம். தமிழ் பேர் வந்துட்டு மாறும் தற்போக்கு ஏசையில கேட்டு வருமா ரிமாசா எழுதணும். இது மாறும் தற்போக்கு நினைவகம். So, மாறும் தற்போக்கு நினைவகம். தற்போக்கு பெருவழி நினைவகமா? பெருவழி தானே ரேமண்டா. ரேம் ரேண்டம் எக்ஸஸ் சொல்லி போட்டிக்காங்க. இது சரியான தமிழ் அர்த்தமாங்கிற எனக்கு தெரியா. நீங்க அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு டிரேம் என்கிறது வந்துட்டு நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற ரேண்டம் எக்ஸஸ் மெமரி. ரைட். ஸோ இவரோட நோக்கம், இவர் யூஸ் பண்ற நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஆனால் இவர் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு அவர்ல இருக்கிற தரவுகளை மாத்திட்டு இருப்பார். Right? அடிக்கடி தரவுகளை மாத்துறேன்னா என்ன? இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, நான் இப்ப பவர் பாயிண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப பவர் பாயிண்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆஹ் இப்ப எனக்கு வந்துட்டு அடுத்ததா நான் கூகுள் குரோமுக்கு போகணும். இப்ப நான் என்ன செய்யற அப்ளிகேஷனை மாத்து. அந்த சந்தர்ப்பத்துல வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த டெம்பரரியா சேமிக்கிற இடத்த வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும். அதாவது அவர் வந்துட்டு திரும்ப மாத்தி புது விஷயத்தை லோட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. So, அந்த விஷயத்த வந்துட்டு இந்த டிராம் செய்யும். விளங்குதா? அதாவது வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கட்டளைகள் மாறுகிற ஒரு இதா வந்துட்டு இவர் இருக்காரு. அதாவது பிரதான நினைவகத்தில் உள்ளது காணப்படும். அதே நேரம் இந்த நினைவகம் வந்துட்டு அடிக்கடி அதை புதுப்பிக்கலாட்டி அதுல இருக்கிற கண்டென்ட்ஸும் போயிருமா. ரைட். அது வந்துட்டு எப்படி சொல்றேன்னா, ஆஹ் இந்த டிரம்ட ஹார்ட்வேரை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதாவது இந்த டிரம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, பொதுவா தரவுகளை இதில் சேமிக்கக்குள்ள உண்மையா உள்ளுக்கு நடக்கிற விஷயத்த சொல்றேன். அது வந்துட்டு ஒரு சார்ஜா தான் சேமிக்கப்படும். Right? அந்த சார்ஜை வந்துட்டு நம்ம திரும்ப என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, திரும்ப அதுக்கு வந்துட்டு ஒரு கரண்ட்டை கொடுக்கும். இல்லாட்டி என்ன செய்யும், ஒரு பல்ப் மூடுற மாதிரி உந்து போய்த்து. அதுக்கு தான் இது என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, அடிக்கடி தரவுகளை புதுப்பிச்சுட்டே இருக்கு. அப்பதான் இது ஒரு ப்ராப்பரா வேலை செஞ்சிட்டு இருக்கு. இப்ப இப்படித்தான். இப்ப நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல எடுத்து பாருங்க. இவர் என்ன செய்யணும், நான் இப்ப பவர் பாயிண்ட்டுக்கு அடுத்ததா ஜூம் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணணும். அப்ப இவர் ரேண்டம் எக்ஸஸ் மெமரியில பவர் பாயிண்ட்ல இருந்து ஜூம் இதுக்கு ரெடி பண்ற இந்த லோட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ரைட். இப்ப ஒரு பஸ்ல நீங்க போறீங்கன்னு வைங்க. ரைட். ஸோ அந்த பஸ் வந்துட்டு ஒரு உங்களை கிளம்புல கொண்டு இறக்கி விடுது. ரைட். நீங்க கேண்டீன்ல இருந்து போறீங்க, கிளம்புல போறீங்க வச்சு விடுறாங்க. திரும்ப அந்த பஸ் ரெடியா இருக்கணும் திரும்ப கேண்டீனுக்கு போறது. அந்த மாதிரியான விஷயம் தான் இது. அப்ப ஒரு வேலையை செஞ்சுட்டு புதுசா ஒரு வேலையை செய்யறதுக்கு ரெடியா இருக்க.
ரைட். ஸோ தரவுகளை தக்க வைக்க அடிக்கடி புத்துயிர்ப்பு இடம்பெறும். புத்துயிர்ப்புங்கிறது ரிஃப்ரெஷ். ஓகே. ஸோ இது இதாவது. அடுத்தது வந்துட்டு மூணாவது. மூணாவது எஸ்டி ரேம். இதுக்கு போட்டுக்கிற தமிழ் பேர் வந்துட்டு ஒத்திசைவு மாறும் நற்போக்கு பெருவழின்னு. என்ன தமிழ் வேர்டுகள்லாம் கொஞ்சம் தமிழ் சொற்கள் எல்லாமே என்ன குழப்பமா இருக்குதா பாஷா? ரைட். இந்த தமிழ் வேர்டுகள்லாம் நீங்க பாடமாக்க தேவையில்லை. ரைட். மாதர பேர்களை அவன் வச்சுக்கிட்டு அது என்ன செய்யணுங்கிறது யோசிச்சு வைங்க. ஸோ இது கணனிட அந்த கணனிட சிஸ்டம் கிளாக்கோட. சிஸ்டம் கிளாக்குங்கிறது வந்துட்டு கணனிட அதாவது மைய அலகு, அதாவது ப்ரொசஸர் செயற்பாட்டை கட்டுப்படுத்துற ஒரு அமைப்பு. ரைட். சிஸ்டம் கிளாக். ஸோ அதோட சம்பந்தப்பட்ட ஒரு மெமரி தொடர்பான டீப் நாலேஜ் உங்களுக்கு தேவை இல்லை. ரைட். நம்ம வந்துட்டு 7 மணி நேரம் நான் வந்து கம்ப்யூட்டர்ல ப்ரொசஸர்ல கிளாக் ஸ்பீட் உங்களுக்கு அது விளங்கப்படுத்தக்குள்ள சிஸ்டம் கிளாக் என்னென்ன உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். அது நீங்க இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எஸ்டி ரேம் வந்துட்டு கணினியின் சிஸ்டம் கிளாக்குடன் தொடர்புபட்ட ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட். ஸோ ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்ற விஷயங்கள் இவ்வளவுதான். இதுக்கு அடுத்ததா வந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம், கேஷ் மெமரியை பத்தி பார்க்க. ரைட். ஸோ கேஷ் மெமரியில வந்துட்டு 3 டைப் ஆஃப் மெமரி இருக்கு. அது வந்துட்டு L1 என்று முதலாவது செல்வோம், L2 2, L3 3. L1, L2, L3. ரைட். ஸோ உண்மை சொல்ல போனா இதை வந்துட்டு நாம கேஷ் மெமரியில மட்டங்கள் சொல்லலாம். ரைட். இதுல வந்துட்டு L1 என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா, L1 தான் வந்துட்டு நம்மளோட கம்ப்யூட்டர் சிபியூக்கு மிக நெருக்கமா இருக்கிற கேஷ் மெமரியா இருப்பான். கேஷ் மெமரியோட வேலை என்ன? அடிக்கடி யூஸ் பண்ற தகவல்களை வந்துட்டு சேமிக்கிறது. ரைட். தரவுகளை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை சேமிக்கிறது. அல்லது L1 என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா, அதுலயும் கணனிக்கு மிக நெருக்கமா இருப்பாரு. கணனி வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ற தரவுகளை வந்துட்டு செக் பண்ணும் இந்த கேஷ் மெமரியில. அதுலயும் L1ல தான் ஆக ஃபர்ஸ்ட் பார்க்கும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அது L2, L3 அப்படின்னு போகும். அப்ப இது கணனியின் மைய அலகுக்கு மிக நெருக்கமானது. அப்ப இதுல இருக்கிற டேட்டா தானே ஃபர்ஸ்ட் எடுப்பார். அவை அதி வேகமானது. அதே நேரம் அளவில் சிறிய கேஷ் மெமரி. கேஷ் மெமரிக்கு இது கூட இதுல கொடுத்துருக்காங்க பதுக்கல் நினைவகம் சொல்லி. பதுக்கல் நினைவகத்துல இதுதான் சின்ன சின்ன சைஸ்ல இருக்கு. பதுக்கல் நினைவகம். ரைட்டா?
L2. L2 வந்துட்டு இந்த இதுல அளவு வந்துட்டு 32 பிட்ஸ்ல 32 கேபில இருந்து 128 கேபி வர மாட்டேங்குது. சைஸ் இதை நான் உங்களுக்கு காட்டி சரியா. அதே நேரம் ஒரு கண்ணனிட ப்ரொசஸரை உற்பத்தி பண்ண இந்த L1 உற்பத்திக்கு அதாவது உருவாக்குறதுக்கு ஆகிற செலவு வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டாவது வந்துட்டு இது கொஞ்சம் சிபியூல தள்ளி இருக்கு. சிபியூல் வந்து சற்று தூரமாகும். அவ்வளவு தூரம் இல்லை, L1 அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட இருக்க மாட்டோம். இப்ப நம்ம சோலார் சிஸ்டத்தை எடுத்தோம்னு சொன்னா, கோள் தொகுதி எடுத்தோம்னு சொன்னா ஆஹ் நம்ம இவரை வந்துட்டு L1 பூமியை எடுத்தோம்னு சொன்னா L2 வந்துட்டு கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகம் மாதிரி. கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல தான் இருப்பாங்க. சூரியனே பக்கத்துல தான் இருப்பாங்க. அது உண்மையிலே பெரிய தூரம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தீரமா தீரம் தீரம் சரி தூரம் ஆஹ் இது கொஞ்சம் L1 விட வேகம் குறைவு. வேகம் குறைவு. அளவுல அளவில பெருசு. ஆனா அளவில் L1 விட பெருசு. இதுல அளவு வந்துட்டு 256 கேபி தொடக்கம் 2 MB வரை மட்டும் இருக்கு. ரைட். ஸோ நம்ம இந்த காணொலியில அந்த அளவுகள் பத்தி நம்ம மூணாவது படத்துல படிக்கலாம் தெளிவா. அது மாதிரி L3 இது பொதுவா அனைத்து சிபியூ கோரன் ஒன்று இது அதுக்குள்ள இருக்கிற டிஃபரெண்ட் இதுகள் மல்டி ப்ரோசஸ் பண்றதுக்கு முன்னாடி சிபியூல கோர் இருக்கும். ஸோ அது அலகுகளுக்கும் அலகுகளுக்கும் பொதுவானது. L1 L1 மற்றும் L2 விட வேகம் குறைய, அளவில் பெரிது. சாதாரணமா இது வந்துட்டு MB தான் இது சைஸே ஸ்டார்ட் ஆகும். 4 MB 200 MB வரை மட்டும். ஸோ சூப்பர் மிகவும் வேகமான காணொளிகள்ல வந்துட்டு கேஷ் மெமரி அதிகமா இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? மிகவும் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அடிக்கடி பாவிக்கக்கூடிய நிறைய தரவுகளை வந்துட்டு L3 மெமரியில சேமிக்கக்கூடிய இருக்கிறதுக்கு அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ற ஸ்பீட் வந்துட்டு கூட இருக்கும். அப்ப சூப்பர் கம்ப்யூட்டர் இல்லாட்டி உயர்தரமான கணனிகளுக்கு வந்துட்டு என்ன செய்யணும் இருக்குன்னா அளவு வந்துட்டு அதிகமா இருக்கும். இது தவிர நம்ம அடுத்ததா வந்துட்டு ரோம்லயும் டைப்ஸ் இருக்கு கொஞ்சம். அதை நம்ம கட்டாயம் பார்ப்போம். அதாவது ரோம்னு வகை.
அதாவது ரெண்டு நம்ம பார்த்தது ரேம், இந்த ரீட் ஒன்லி மெமரி வகைகள் ஒன்று இருக்கு. இந்த முதலாவது வந்துட்டு இருக்கு பீரோம். இதுக்கு வந்துட்டு இதை விரிவாக்கம் ப்ரோக்ராமபிள் ரேம். ரெண்டாவது வந்துட்டு இபிரோம், இரேசபிள் சாரி. மூணாவது வந்துட்டு இபி, அதை விரிவாக்கம் வந்துட்டு எலக்ட்ரிக்கலி. ஸோ இது ஒவ்வொன்றும் நம்ம கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். ஸோ பிரோம்ங்கிறது ஒரு தடவை மாத்திரம் நம்ம தரவுகளை சேமிக்கலாம், இல்லாட்டி ப்ரோக்ராம் பண்ணலாம், நிரந்தரமாக காணப்படும். ஆஹ் சேமித்த தரவு இல்லாட்டி கட்டளைகள் வந்துட்டு நிரந்தரமாக இருக்கும். அதாவது கணினியோட ஃபேம்வேர் என்ன? ரிமாசா படிச்ச ஞாபகம் இருக்கா? ஃபேம்வேர்ங்கிறது என்னன்னு சொன்னா கணனிட வன்பொருட்களை இயக்கிறதுக்கு தேவையான மென்பொருட்கள். right? So, கணனிட வன்பொருட்களை இயக்கிறதுக்கு தேவையான மென்பொருட்கள். இந்த இந்த வகையான தரவுகளை வந்துட்டு பிராம்ல தான் சேமிச்சு வைப்பாங்க. அப்ப இந்த பிராம்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கக்குள்ள அதுல வந்துட்டு எங்களுக்கு தகவலை திரும்ப அழிக்கலாம். இப்ப நாங்க அந்த பாட்டை ஏமாத்த வேண்டிய வரும். அப்ப கணனி வந்து இந்த பிராம்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒழுங்கா வேலை செய்யாது. ஏன்னா அது வந்துட்டு சில இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கும், ஹார்ட்வேரை எப்படி இயக்குறது. ரைட், அதான் பிராம். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நான் volatile மெமரி. இரேசபிள் பிராம்ங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட நிரந்தரமா தரவுகளை சேமிக்கக்கூடியதுதான். ஆனா இதுல வந்துட்டு நமக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா சில தடவைகள், எல்லா நிறைய தடவைகள்ல சில தடவைகள் வந்துட்டு நம்ம தரவுகளை அழிக்கலாம். இதுல வந்துட்டு நம்ம தரவுகளை அழிக்கலாம், அழிக்க முடியாது. நிரந்தரமாக தரவுகள் இருக்கும். ஆனால் இதில் சில தடவைகள் தரவுகளை மீண்டும் சேமிக்க முடியும். Right?
ரைட். ஸோ யூவி லைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் தரவுகளை திரும்ப அழிக்கிறோம். யூவி லைட் உங்களோட கைட்ல இல்லாத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். யா, உங்களோட அதாவது அல்ட்ரா வயலட் கதிர்கள் மூலம் தரவுகளை அழித்து மீண்டும் சேமிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அல்ட்ரா வயலட் தரவு கதிர்களை யூஸ் பண்ணி பாவிக்கப்படுற கண்ணாடி மெமரி இருந்துச்சு. அப்ப அதுக்கு வந்துட்டு நீங்க ரேசபிள் நம்ம கொடுக்கணும், அதாவது இபிஆர். ஸோ அடுத்தது வந்துட்டு இது யூபி இந்த இபிரம்ல நம்ம என்ன செஞ்சோம்னு சொல்லி சொன்னா தரவுகளை அழிக்கிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இபிரமும் இபிரமும் வந்துட்டு ஒரே மாதிரியான விஷயம். நிரந்தரமா தரவுகளை சேமிக்கிறோம். ரைட். நிரந்தரமா நம்ம இதுலயும் தரவுகளை சேமிக்கிறோம். ஆஹ் அழிச்சிட்டு இதுல சேமிக்கலாம். ஆனா இந்த யூபி கதிர்களுக்கு பதிலா மின் ஏற்றங்களை பயன்படுத்தும். ரைட். ஸோ அதான் வந்துட்டு நடக்கிற விஷயம். மின்னேற்றங்களை பயன்படுத்தி தான் இங்க வந்துட்டு எங்க மின்னேற்றல் மூலம் டிஃபரன்ஸ் என்ன? இபி ரொம்பக்கும் டபுள் இபி ரொம்பக்கும் அங்க வந்துட்டு யூவி லைட், இங்க வந்துட்டு மின் மின் மின்னேற்றங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்றோம். ரைட். ஸோ இது வந்துட்டு பொதுவா ரவுட்டர்ஸ்ல இந்த இபி ரொம் இருக்கும். அதே நேரம் வந்துட்டு பயோஸ் யூஏஎஃப்ஐ, அதாவது பயோஸ் யூஇஎஃப்ஐங்கிறது வந்துட்டு என்ன, கம்ப்யூட்டர் மதர் போர்ட்லயோ ஒரு டைப் ஆஃப் ஃபர்ம்வேர். அதுகளுக்கு வந்துட்டு இது ஒரு உதாரணமா இருக்கு. ரைட். ஸோ நான் போட்டுடுறேன். ஒரு கைட்ல மென்ஷன் பண்ணல, பட் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஓகே, ஸோ இது உண்டு. Right. இதுக்கு அடுத்ததா வந்துட்டு ஆஹ், இரண்டாம் துணை நினைவகங்கள். துணை நினைவகங்கள் அதாவது செகண்டரி ஸ்டோரேஜ். இதெல்லாம் வர ஹார்ட் டிஸ்க் அது இதெல்லாம் இதுலதான் வரும். ரைட். இதுக்கு வந்துட்டு இந்த ரொம்முக்கு வந்துட்டு பேர் போட்டிருக்காங்க, வாசிப்பு மற்றும் நினைவகமா நம்ம பேரு உங்களோட இதுல. ஸோ இது ரெண்டாவது இது. ஸோ துணை நினைவகங்களோட வரக்குள்ள ஆஹ், மின்காந்த அதாவது காந்த நினைவகங்கள் வரும். அதாவது ஆஹ், காந்த சேமிப்பு சாதனம் மட்டும் போட்டிருக்காங்க.
இந்த காந்த சேமிப்பு சாதனங்களுக்கு நம்ம ஒரு உதாரணமா ஹார்ட் டிஸ்கை குறிப்பிடலாம். இதுல என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ஆஹ் இதுக்குள்ள இருக்கிற அந்த டிஸ்க், ரைட்? ஸோ அந்த டிஸ்குகளை, இதுக்குள்ள இருக்கிற தட்டுக்களை ஆஹ் தட்டுக்களை சுழற்றுவதன் மூலம், சுற்றுவதன் மூலம் இங்க தரவுகளை நீங்க ஹார்ட் டிஸ்க் கழட்டி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள வந்துட்டு ஒரு டிஸ்க் இருக்கு, சுத்தக்கூடிய ஒரு டிஸ்க் இருக்கு. அந்த டிஸ்க் சுத்த போல தான் நடத்துதுன்னு சொல்லி சொன்னா அங்க தரவுகள் வந்துட்டு சேமிக்கப்படுது, ரைட்? ஸோ இதுக்கு உதாரணம் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க், அந்த சேமிப்பு சாதனங்களோட உதாரணம் ஹார்ட் டிஸ்க், தட்டு. ஃப்ளப்பின்னு ஒரு சாமான் இருக்கு, ரைட்? ஃப்ளப்பி ஃப்ளப்பி வந்துட்டு ஒரு ஒரு ஆரம்ப காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு சேமிப்பு சாதனம். சிடி இருக்கிறதுக்கு முதல் ஃப்ளப்பில தான் பொதுவாக டாக்குமெண்ட்ஸ்களை சேமிப்பாங்க. ஆனா ஃப்ளப்பிட அளவு வந்துட்டு மிகவும் சீரிஸ், ரைட்? ஒரு ஃப்ளப்பிட சைஸ் வந்துட்டு 1.44 MB தான் இருக்கு, ரைட்? அப்ப மிகவும் குறைந்த அளவுல தான் அதுல தரவுகளை சேமிக்கிறாங்க. So அதான் ஃப்ளப்பிட விளக்கம். ஆனா அந்த ஃப்ளப்பி வந்துட்டு அதுக்குள்ளேயே ஒரு டிஸ்க் இருக்கு, அந்த டிஸ்க் சுத்துறதால தான் அதுலயே தரவுகளை அது சேமிக்குது, ரைட்? ஸோ காந்தத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு டிஸ்க் ஒண்டி, அதான் காந்த இது, ரைட்? இதே நேரம் இன்னொரு உதாரணம் இருக்கு, மேக்னெட்டிக் டேப். வந்துட்டு மேக்னெட்டிக் டேப் அது பழைய காலத்துல பயன்படுத்தப்பட்டது. இதுல வந்துட்டு ஃப்ளப்பி டிஸ்க் மேக்னெட்டிக் டேப் ஆரம்ப காலங்கள்ல அளவுகளை சேமிக்கிறது பயன்படுத்தப்பட்டது. இல்ல மேக்னெட்டிக் டேப் வந்துட்டு அளவுல நிறைய தரவுகளை சேமிக்கலாம், right? அடுத்தது அஹ், ஒளியியல் தேக்க சாதனங்கள் மேதோடைய பார்த்துருக்கிறோம். ஒப்டிக்கல் டிஸ்க். ஸோ ஒப்டிக்கல் டிஸ்க்ல என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னோம். இதுல வந்துட்டு லேசர் கற்றைகளை யூஸ் பண்ணி தான் தரவுகளை சேமிப்பாங்க, ரைட்? உபயோகம் செய்து தரவுகள் சேமிக்க பயன்படும், சேமிக்கப்படும் சேமிக்கப்படும். உதாரணம் சிடி, டிவிடி. மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா ஆஹ் தரவுகளை சேமிக்கிறதுக்கு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் அந்த காந்த சேமிப்பு சாதனங்களோட ஒளியியல் சாதனங்கள் தான், ரைட்? ஏன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்கை உருவாக்குறோம்னா அதுக்கு அதால நம்ம சூழலுக்கு ஏற்படுற பாதிப்பு வந்துட்டு ஒரு ஒளியியல் டிஸ்க், அதாவது ஆப்டிக்கல் டிஸ்கை நாங்க உருவாக்குறதுக்கு ஆஹ் எங்களுக்கு ஏற்படுற பாதிப்பை விட குறைய தானே இருக்கு. நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்கை உருவாக்குறேன்னு சொல்லி சொன்னா ஒரு கம்பெனி வந்துட்டு நிறைய விஷயங்களை செய்ய வந்தது, ரைட்? இது ஒரு சிடியை உருவாக்குறேன்னு சொல்லி சொன்னா
அதுல காஸ்ட்டும் வந்துட்டு குறையும், சின்ன விலையில உற்பத்தி செய்யும். ஆனா ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு சின்ன விலையில உற்பத்தி செய்யும். அதே நேரம் நம்ம கணனிட பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடாது, அதால சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படும். இப்படியான பிரச்சனைகள் வந்துட்டு இந்த ஒப்டிக்கல் டிஸ்க்ல வந்துட்டு மிகவும் குறையும். ரைட். ஸோ அந்த அடிப்படையில பார்க்க போக போல ஆப்டிக்கல் டிஸ்க், ரைட், ஒரு பெஸ்ட் அல்டர்னேட்டிவா இருக்கு, அது மாற்று தீர்வா இருக்கு ஹார்ட் டிஸ்க்குகளை விட, சாரி, காந்த சேமிப்பு சாதனங்களை விட தரவுகளை சேமிக்கும். ஆனா இதுல இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 1 2 2 TBன்னு சொல்லி மிகவும் பெரிய அளவுல வந்துட்டு காணப்படுது. ரைட். இப்ப உங்கள்கிட்ட ஒரு படம் இருக்குன்னு வைங்க. ஸோ அந்த படம் வந்துட்டு ஒரு ஜிபின்னு வைங்க. அதை வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிவிடியில நீங்க போட்டீங்கன்னு சொன்னா ஒரு 4 படம் தான் போடலாம். அதே நீங்க ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் எடுத்து போட்டீங்கன்னு சொன்னா அதே மாதிரி படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 போடலாம். 1 GB சைஸ் ஒரு படம் கிட்டத்தட்ட சாதாரணமா சொல்றேன். அப்ப ரைட். இப்போ ப்ளூரேயும் வந்துட்டு ஒரு வித ஒளியியல் அதாவது ஒப்டிக்கல் டிஸ்க், ஒப்டிக்கல் டிஸ்கில் ஒரு வகை சிடி டிவிடி மாதிரி ப்ளூரே டிஸ்க்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது சிடி டிவிடியை விட அதிக அளவுல வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா தரவுகளை சேமிக்கக்கூடியதா இருக்கு. கெப்பாசிட்டியில வந்துட்டு இந்த ப்ளூரே டிஸ்க் வந்துட்டு கூடுதலா தகவலை சேமிக்குது. அதுல வந்துட்டு யூஸ் பண்ணப்படுற கதிரும் வந்துட்டு அந்த நம்ம தரவுகளை சேமிக்கிறதுக்கு யூஸ் பண்றது வந்து சிடி டிவிடியை விட கொஞ்சம் டிஃபரெண்ட். அதனாலதான் அதுல நம்ம தரவுகளை கூடுதலா சேமிக்கலாம். நம்ம சிடியில வந்துட்டு 4+7 GB சேமிக்கலாம்னு சொல்லி சொன்னோம். ஒரு ப்ளூரே டிஸ்க்ல அதே மாதிரி 6 மடங்கு தகவல்களை சேமிக்கலாம். 6 மடங்குன்னு சொல்ல போல ஒரு கிட்டத்தட்ட 25 GB டேட்டாவை சேமிக்கலாம். ரைட். இது ஒரு உதாரணம், ஆப்டிக்கல் டிஸ்க்கு ஒரு உதாரணம். ஸோ அதான் வேற விளக்கு நீட்டா குழப்பமானியாவது நான் உங்களுக்கு இதுல உதாரணமா தரலாம். சிடி டிவிடிஎன் ப்ளூரே டிஸ்க். இப்ப அதி ஆஹ் ஆஹ் இப்ப வார கேம் இப்ப வார கேம்ஸ் கண்ணனிന്റെ கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு சின்ன சைஸ்ல வராது. ஏன்னா அது உருவாக்குறதுக்கு தேவையான அந்த கிராபிக் இதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய சைஸ்ல வரும். அதை வந்துட்டு எங்களுக்கு ஒரு டிவிடியில சேமிக்கலாம். அந்த டைம்ல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா சிடி டிவிடி மாற்றமா வந்துட்டு ப்ளூரே டிஸ்க்கு தான் போகும். சிடியில நாம சேமிக்கக்கூடிய அளவு வந்துட்டு 700 MB, டிவிடியில வந்துட்டு 4+7 GB. ஜிபிங்கிறது வந்துட்டு 1024 MB. அப்ப இதை நாங்க 1024 பேருக்கு நம்ம எத்தனை MBன்னு வரும். ப்ளூரே டிஸ்க் நான் நினைக்கிறேன் 25 GB வரும் அப்ராக்சிமேட்லியா. அதனால அந்த அளவுலாம் வரும். நான் எக்ஸாக்ட் சைஸ் எனக்கும் சரியா, பட் இதுல வந்துட்டு கூடுதலா சேமிக்கிறேன். யூஸ் பண்ணப்பட்டிருக்க டெக்னாலஜி வந்துட்டு மற்ற டெக்னாலஜிகளை விட பெஸ்ட்ங்கிறதுனால நமக்கு கூடுதலா தகவல்கள் சேமிக்கக்கூடியதா இருக்கு. இதுல விளக்கம் விளங்கிட்டா? அடுத்ததா வந்துட்டு நமக்கு இன்னொரு துணை நினைவகம் இருக்கு. அதாவது வந்துட்டு அது என்னன்னு சொல்லி எஸ்எஸ்டி, ரைட், அதாவது ஸ்டாண்டர்ட் solid டிஸ்க்னு சொல்லி சொல்லுவாங்க. solid state SSD, SSS போட்டிருக்காங்க. solid state storage விரிவாக்கம்.
இது தமிழ் பேர் வந்துட்டு திடுநிலை சேமிப்புன்னு போட்டிருக்காங்க. திடுநிலை சேமிப்பு. திடுநிலை சேமிப்பு ஒன்றும் இல்லை. இது ஒரு வேறு வகையான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்ன செய்யறாங்கன்னு சொல்லுங்கன்னா தரவுகளை சேமிக்கிறாங்க. ஸோ இங்க மெயினா வந்துட்டு சிலிக்கன் சிப்ஸ் இருக்கு. ஸோ சிலிக்கான் சிப்ஸை பயன்படுத்தி தரவுகள் சேமிக்கப்படுது. ஸோ இங்க வந்துட்டு நான் சொன்னது மாதிரி சார்ஜஸ் எலக்ட்ரனு இதை வச்சு தான் செய்யறாங்க. அது வந்துட்டு என்ன சொல்லுன்னா தரவுகளை இலத்திரர்கள் இதுல பொறிமுறை உங்களுக்கு தெரிய தேவையில்லை. சும்மா யாவும் வச்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா சரி சிலிக்கன் சிப்ஸை பயன்படுத்தி தரவுகள் சேமிக்கப்படுகின்றன. தரவுகள் சேமிக்கப்படும். ரைட். ரைட். ஸோ அதாவது எஸ்எஸ்டியில வந்துட்டு சொலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜ்ல வந்து ஆஹ் முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இது இருக்கிற நினைவகங்கள் எல்லாத்தோடைய ஃபாஸ்டா இருக்கும். Right. எல்லாத்தோடையுமே ஸ்பீட் கூட. So அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அதே நேரம் இது வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. ஹார்ட் டிஸ்க் அதாவது ஹார்ட் டிஸ்க்ல என்ன செய்யும், தரவுகளை சேமிக்கிறதுக்கு இல்ல அதை நீரப்படுறதுக்கோ நம்ம அதில் வந்துட்டு கரண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அந்த கரண்ட் இதுவும் வந்து அதாவது வெப்ப வெளியிடுற அளவும் வந்துட்டு இதுல குறைவா இருக்கு. ஆஹ் அதே நேரம் இது ஒரு நீண்ட காலம் நம்ம பாய்க்கக்கூடிய ஒரு இதாகவும் இருக்கு. அந்த விஷயங்களை ஞாபகத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. ஸோ இது மூணு வகையில இருக்கும். solid ஸ்டேட் டிரைவ்ஸா இருக்கும். அதாவது எஸ்எஸ்டியா இருக்கும். நம்ம போடுறது solid ஸ்டேட் டிரைவ். நீண்ட காலம் உபயோகம் செய்யக்கூடிய மிக விரைவானது solid ஸ்டேட் டிரைவ். அடுத்தது வந்து solid ஸ்டேட் கார்ட்ஸ் எஸ்எஸ்சி. அடுத்தது வந்து solid ஸ்டேட் முடிவு எஸ்எஸ்எல். இப்போ உதாரணம் வந்து ஃபிளாஷ் டிரைவ், மெமரி கார்டு.
ஸோ மெமரி எக்ஸஸ் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கன்செப்ட் இருக்கு. அதில் உண்மையில நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் மெமரி எக்ஸஸ் மெத்தட்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு மெத்தட்ஸ் உங்களோட கைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் நம்ம பார்ப்போம். அதாவது மெமரி எக்ஸஸ் மெத்தட்ஸ்ன்னு சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு தரவை நம்ம கர்னனில் சேவ் பண்ணிட்டோம். ஆஹ் அந்த தரவை வந்துட்டு நம்ம எப்படி மீள எடுக்கிறோம், நம்ம எப்படி வந்துட்டு அந்த அதாவது இப்ப நம்ம ஒரு விஷயத்தை சேவ் பண்ணோம்னு சொல்லி சொன்னா அது என்ன செய்யும், மொத்தத்துல போய் சேவ் ஆயிடுது. ஆனா நம்ம எப்படி ரீகால் பண்றோம்? இப்ப நீங்க வைங்கல இப்ப நீங்க வந்துட்டு அஹ், ஒவ்வொரு வகுப்புல ஒரு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்துட்டு ஒவ்வொரு வகுப்புக்குள்ள விடுறீங்க, ரைட்? ஸோ இப்ப 5ஆம் ஆண்டு ஸ்டூடெண்ட் நீங்க கூப்பிடணும் சொல்லுங்க. ஒவ்வொரு ஒரு ஒரு வகுப்பையும் ஒரு லைன்ல வச்சிருக்கிறீங்க, ரைட்? ஸோ நான் இப்படி ஒரு இன்னொரு டிராயிங் பண்ணுவேன். இப்ப இதுல முதல் கருத்து 1ஆம் ஆண்டு ஆள் இருக்கிறார், இப்ப 2ஆம் ஆண்டு இருக்கிறார், 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 5ஆம். ஸோ நீங்க இப்ப வந்துட்டு வடத்துக்கு இருந்து கூப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா சம்டைம் வந்துட்டு 5ஆம் ஆண்டு ஆளுக்கு கேட்காம இருக்கும். 5ஆம் ஆண்டு பொடியின் ஒரு ஆளு நீங்க மீட் பண்ண நம்மளை சொல்லி சொன்னா நீங்க 1ஆம் ஆண்டுக்கு நின்று பக்கத்துல வந்து கூப்பிட்டு அவருக்கு பிறந்த என்ன செய்யணும்? உண்மையா அவர் ரோப்பாயே போகணும். 1ஆம் ஆண்டு தாண்டணும், 2ஆம் ஆண்டு தாண்டணும், 3ஆம் ஆண்டு தாண்டணும், 4ஆம் ஆண்டு தாண்டணும், 5ஆம் ஆண்டுக்கு. அப்ப இந்த இடத்துக்கு போயிட்டு தான் நீங்க அவரை கூப்பிடுறோம். கூப்பிட்டாங்க அது ஒரு அவருக்கு கேட்கக்கூடியதா இருக்கு. ஸோ ஹார்ட் டிஸ்க்ல குறிப்பா வந்துட்டு மேக்னெட்டிக் டேப்னு சொல்லி ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கு, அதாவது சாந்தராடான்னு. அதுல வந்துட்டு நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னோம், ஒரு தரவை நாங்க சேவ் பண்ண ஒரு தரவை நாங்க எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னோம். ஆஹ் அந்த தரவு இருக்கிற இடத்துக்கு நாங்க முதல் போகணும். அப்ப அந்த தரவை எடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு இதுல கூட தேவைப்படும், ரைட்? அப்ப அதை வந்துட்டு சீக்வென்ஷியல் எக்ஸஸ் நம்ம சொல்லுவோம். ரெண்டே இது இருக்கு. முதலாவது வந்துட்டு சீக்வென்ஷியல் எக்ஸஸ். ஸோ கைட்ல அதுக்கு என்ன பேர் போட்டிருக்காங்கிறதையும் பார்ப்போம். வரிசை முறை தொடக்கத்திலிருந்து தொடங்கி படிப்படியாக வாசிப்போம். இன்னொரு இது இருக்கு, என்னன்னு சொல்லி சொன்னா நாங்க ஒரு தரவை சேவ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த தரவுக்கு அட்ரஸ் சேவ் பண்ணி வைக்கிறேன். உதாரணத்துக்கு கடிதம் கடிதத்தை நம்ம கொடுக்குற மாதிரி இப்ப உங்களோட ரோட்ல வந்துட்டு ஆஹ் ஒவ்வொரு ஒரு பூட்டாக்களுக்கும் ஒவ்வொரு ஒரு அட்ரஸ் இருக்கு, சரியா? இப்ப நானும் வந்துட்டு கடிதத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன். உதாரணத்துக்கு எக்ஸ்ங்கிற ஒரு ஆளுக்கு வந்துட்டு கடிதம் வந்துருக்கு. இப்ப அந்த எக்ஸ்ங்கிற ஆள்ற அட்ரஸுக்கு மட்டும் நம்ம போனோம்னு சொல்லிட்டு நம்ம கடிதத்தை கொடுத்துட்டு வந்துடும், ரைட்? மத்தாக்கள் வீடெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. அந்த ஆள்ற அட்ரஸ் எங்களுக்கு தெரியுமென்னு சொல்லி சொன்னா இவருக்கு அந்த கடிதம் வந்திருக்கு, இந்த கடிதத்தை இவர்கிட்ட கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளோட வேலை முடிஞ்சுது, ரைட்? ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது முறை. இந்த முறை வந்துட்டு நினைவகத்தை அணுகும் முறையில வந்துட்டு கொஞ்சம் எஃபெக்டிவானது. ஏன்னா நம்ம ஒரு அட்ரஸை வச்சு அவரை டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறோம், அதே நேரம் நமக்கு அந்த தரவு ரீகால் ஆகுறது டக்குன்னு நடந்துடும், ரைட்? தரவை அணுகிற முறையில வந்துட்டு ரெண்டம் எக்ஸஸ் தற்போக்கு அணுகல் வந்துட்டு பெஸ்டா இருக்குது. சீக்வென்ஷியல் எல்லாம் நேரத்தை வந்துட்டு மிச்சப்படுத்து. ஸோ அந்த ரெண்டு டைப் இதுவும் இருக்கு. நான் அதுக்கு நோட்ஸ் உங்களுக்கு போட்டு தரேன், மிச்சம் நீங்க டீப்பா பார்க்க தொடர்ச்சியான்னு சொல்லி சொன்னா நீங்க ஒவ்வொன்றா போயிட்டு செக் பண்ணிட்டு தான் தரவு எடுக்கலாம். ரெண்டம் எக்ஸஸ் அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், அதை வச்சு நீங்க தரவை எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்ன செஞ்சோம்னு சொல்லி சொன்னா கணினிய நினைவகத்தை வந்துட்டு வித்தியாசமா வந்துட்டு வகைப்படுத்தி படிச்சிருக்கு, ரைட்? ஸோ கணினிய நினைவகங்களை வந்துட்டு நம்ம வித்தியாசமா இது பண்ணி படிச்சிருந்தோம். இப்ப
என்னன்னு சொன்னா நம்ம இப்ப படிச்ச நினைவகங்கள் அனைத்தையுமே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஓர்டர் ஆக்கும். ஒரு ஒரு ஓர்டர்ல நாங்க பார்க்கணும். அந்த ஓர்டரை நாங்க சொல்றேன்னு சொன்னா மெமரி ஹையர் ஆக்கி ஓர்டர் உண்டு. ரைட். ஸோ நினைவக இந்த ஓர்டர்னு சொல்லுவோம் நம்ம. ரைட். அந்த ஓர்டரை வந்துட்டு நான் உங்களுக்கு என்னன்னு சொன்னா அந்த கைட்லைன் வந்து காட்டுறேன். அந்த படத்தையே போட்டு படிப்பேன் நம்ம. ஸோ இதை வந்துட்டு நினைவக வரிசை முறைன்னு சொல்றாங்க. இதை பாருங்க நீங்க என்னன்னு சொன்னா படிச்ச மெமரி எல்லாமே இதுல இருக்கு. ரைட். இப்போ நம்ம ஆகஸ்ட்ல வந்துட்டு ரெஜிஸ்டாரை படிச்சோம். ரெஜிஸ்டாருங்கிறது என்ன, கணனிக்கு உள்ள இருக்கிற ஒரு மெமரி. ரெண்டாவது சாரி கன்னட சிபியூக்குள்ள இருக்கிற மெமரி. ரெண்டாவது வந்துட்டு கேஷ் மெமரி. கேஷ் மெமரி வந்துட்டு அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற தகவல்களை கட்டளைகளை சேமித்து வச்சுக்கிற மெமரி. மூணாவது வந்துட்டு மெயின் மெமரி, அதாவது நம்மளோட ரேம். ரைட். ஸோ நம்மளோட ரேம் அது வந்துட்டு மூணாவது டைப் ஆஃப் மெமரி. அடுத்தது solid ஸ்டேட் டிஸ்க். ரைட். solid ஸ்டேட் டிஸ்க்ங்கிறது வந்துட்டு ஒரு வகையான ரெண்டாம் தர மெமரி. அடுத்தது மேக்னெட்டிக் டிஸ்க். ரைட். அதுவும் வந்துட்டு ஒரு ரெண்டாம் தர மெமரி. ஹார்ட் டிஸ்கை நம்ம உதாரணமா சொல்லலாம். ஆப்டிக்கல் டிஸ்க், மேக்னெட்டிக் டேப். இப்ப இந்த ஹையராகி ஓர்டரை பாருங்க, அதாவது இந்த வரிசையை பாருங்க. இந்த வரிசை வந்து ரெண்டு விஷயத்தை வச்சு இவங்க அந்த வரிசையை உருவாக்கி இருக்கிறாங்க. முதலாவது, இந்த மெமரிகளை உற்பத்தி செய்யறதுக்கு ஆகுற செலவு. Right? So, இந்த ஆகுற செலவு படி பார்த்தோம்னு சொன்னா ஆகக்கூட செலவு வந்துட்டு இருக்கிற கணனி நினைவகத்துல ஆகக்கூட செலவு வந்துட்டு எந்த மெமரியை உருவாக்க போகுதுன்னு சொன்னா ரெஜிஸ்டாரை உருவாக்குறதுக்கு போகுது. அது சின்ன அளவா இருந்தாலும் கம்ப்யூட்டர் ப்ரொசஸருக்குள்ள நம்ம அதை வைக்கிறதுக்கு நாடி எங்களுக்கு வந்துட்டு அதை உருவாக்குறதுக்கு மிகவும் அதிக எமௌண்ட் தேவைப்படும். அதே நேரம் நாங்க இப்படி ஒரு இந்த மெமரியை உருவாக்கிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா அதால வந்துட்டு நல்ல பயன்பாடு அடையலாம். அந்த மெமரி கூட இருந்துச்சுன்னு சொன்னா கம்ப்யூட்டர் ஃபாஸ்டா இருக்கு. ஸோ ரெஜிஸ்டர் மெமரி வந்துட்டு உற்பத்தி செய்யறதுக்கு கூட காசு தேவை. அதே நேரம் அது வந்துட்டு வேகமான மெமரியா இருக்கு. கேஷும் அப்படித்தான். கேஷ் வந்துட்டு அது கேஷ் மெமரியும் வந்துட்டு உற்பத்தி செய்யறதுக்கு காசு கூட தேவைப்படும். இதுக்கு அங்கால ரேம் இருக்கு. ரைட். ஸோ ரேமும் வந்துட்டு உற்பத்தி காசு உற்பத்தி செய்யறதுக்கு இப்ப ரேம் எல்லாம் விலை உண்மையை சொல்ல போனா ரேம் இப்ப நல்ல விலை கூடி போகுது. இந்த AI இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கு முன்னாடி solid ஸ்டேட் டிஸ்க் அடுத்த விலை குறைஞ்ச இது சரியான ஆர்டர் தான். மேக்னெட்டிக் டிஸ்க், ஹார்ட் டிஸ்க். இப்படி வந்துட்டு விலை வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த ஏறு வரிசையில கூடி போகுது, இறங்கு வரிசையில பார்க்க போகல குறைஞ்சி வருது. இதுல குறைஞ்ச செலவு எங்களுக்கு சேமிப்பு சாதனங்கள்ல மேக்னெட்டிக் காந்த நாடகங்களை உற்பத்தி செய்யறது. அது ஒரு பழைய தரவு சேமிப்பு முறை இப்ப இல்லாது. ஆனாதான் இதானது. அதே நேரம் நம்ம அளவு அளவு படி பார்த்தோம்னு சொன்னா ரெஜிஸ்டார் மெமரி எல்லாம் வந்துட்டு இந்த பிட் சைஸ்ல தான் இருக்கும். இது அதுக்கு பிறகு கேபி எம்பி என்று வரும். மெயின் மெமரி என்ன செய்யுது, அதாவது ரேம் எல்லாம் வந்துட்டு 4 GB, 512, 512 MB, 1 GB, 2 GB, 4 GB அப்படின்னு சொல்லி சைஸ் கூட்டிட்டு போவோம். எஸ்எஸ்டி எல்லாம் என்ன செய்யுது, எஸ்எஸ்டி வந்துட்டு 128 GB அப்படி வந்து சைஸ் கொடுக்குறோம். ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு 1024 GB, 124 சரி 1024 GB அப்படின்னு சொல்லி
அளவு கூட்டிட்டு போகும். அதுல ஆக பெரிய அளவுல இருக்கிற கெப்பாசிட்டி வந்து மேக்னெட்டிக் டேப்ஸ். மேக்னெட்டிக் டேப்ஸ்ல தான் நம்ம அதிகூடிய அளவுல வந்துட்டு தரவுகளை சேமிக்கிறாங்க. இதன் காரணமாகத்தான் ஆர்கைவ் பண்றேன்னு சொல்லுவாங்களே, களஞ்சியப்படுத்துற தரவுகளை வந்துட்டு போயிட்டு நீண்ட காலம் பாவிக்கிறதுக்கு சேமிச்சு வைக்கிறது. அதுக்கு வந்துட்டு இந்த மேக்னெட்டிக் டேப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏண்டா அது வந்துட்டு செலவு குறைஞ்ச ஒரு முறை, அதே நேரம் வந்துட்டு அதுல அதிகமான தரவுகளை சேமிக்கிறோம். இந்த மெமரி ஹையரார்கி வந்துட்டு உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு நிறைய பாஸ்ட் பேப்பர் கடந்த கால வினாக்கள் வந்துருக்கு. நாமளும் இதுல பார்க்கலாம். பட் இன்னைக்கு வந்துட்டு டைம் போதாது என்கிற ஒரு காரணத்துக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு வந்துட்டு பெரிய கேள்விகள் பார்க்க இயலாது. நம்ம பல விஷயம் இருக்கு கிளாஸ் பண்ணி நம்ம இன்ஷால்ல அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ நம்ம இந்த மெமரி ஹையரார்கியோட வந்துட்டு என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, இந்த ரெண்டாவது பாடத்தை முடிக்கிறோம். ரைட். ஸோ கண்ணனிகள்ற வரலாறு, ஒரு ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட அந்த பாடங்களை முடிச்சுட்டு அடுத்ததை நம்ம மூணாம் பாடத்தை தொடங்குவோம். மூணாம் பாடத்தை தொடங்குறதுக்கு முதல் வந்துட்டு நம்ம நிறைய இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட கடந்த கால வினாக்களை செய்வோம். ரைட். எம்சிக்கு செய்வோம், ஸ்ட்ரக்சர் செய்வோம், ஐசிஐ கேள்விகளை செய்வோம். ஸோ இந்த விஷயங்களோட நான் இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். கிளாஸ் ரெக்கார்டிங் நோட்ஸ் என்ன நான் நினைக்கிறேன் அப்டேட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் சின்ன விஷயங்கள் கொடுக்க இருக்குது, அதையும் நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு மார்னிங் நோட்ஸ் பாருங்க. இந்த விஷயத்தோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சுட்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல சேரலாம். சாட்டர்டே சந்திப்போம்.